ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் வருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் அணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 63 நாயன்மார்களை இந்த அம்மா ரொம்ப சிறந்த ஒரு நாயன்மார். இரண்டு பெண்கள் மட்டும்தான் நாயன்மார்கள் வரிசையில் வந்து மற்ற எல்லாருமே ஆண்கள். அதுல இந்த அம்மா தான் முழுமையானவர்கள். இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தையே ஆளக்கூடிய சிவபெருமான் நம்ம எல்லாம் ஒரு அப்பா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சிவபெருமானே என்னுடைய அம்மா வராங்கன்னு சொல்லி இந்த அம்மா பார்த்து அம்மையே அழைத்தார். சிவபெருமானுக்கே அம்மா இந்த அம்மா தான். அதான் இந்த அம்மாவோட தனி சிறப்பு. இவங்க பிறந்தது காரைக்கால் தான். இவங்களுடைய தகப்பனார் பேர் வந்து தானதத்தன் சொல்லிட்டு உங்க தகப்பனார் ஒரு சிறந்த வணிகர். அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இந்த அம்மா மட்டும் தான் பிறக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பிறக்கும் போது அழகு, அறிவு, பக்தியில் சிறந்து விளங்குறாங்க. சிவபக்தி அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த அம்மா தான். திறந்தோறும் சிவபூஜை, வாயை திறந்தாலே பஞ்சாட்சரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கல்விகள்ல, கேள்விகள்ல, ஞானங்கள்ல, கலைகள்ல எல்லாத்துலயும் இந்த அம்மா சிறந்து விளங்குறாங்க. இவங்களும் பருவம் எய்திடுறாங்க. பருவம் எய்தவனு பக்கத்து ஊரை சின்ன நீதிபதி அப்படின்னு சொல்ற ஒரு வணிகனுடைய மகன் வந்து பரமதத்தன் சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு வந்து இந்த அம்மாவை மனம் முடிச்சு வைக்கிறாங்க. மனம் முடிச்சு வைக்கும் போது காரைக்கால் அம்மையார் மேல அவங்க அப்பா தானதத்தனுக்கு அளவில்லாத பாசம். அதனால என்னுடைய மகள் என் வீட்டுல என் கண் முன்னாடி கொடுமானத்தணும்னு சொல்லிட்டு அவங்க மருமகத்தை கேட்கிற அவரும் தான் ஒத்துக்கிறார். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தம்பதி சமயத்தராக அவங்க அப்பாவோட வீட்லயே குடும்பம் நடத்துறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு குழந்தை பேர் எதுவுமே இல்லை. ஆனா இந்த அம்மாவுக்கு சிறந்த சிவபக்தி, திறந்தோறும் பூஜை புனஸ்காரம், கணவனுக்கு நல்ல மனைவியாக பணிவிடைகள் செஞ்சுட்டாங்க, மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகளாக பணிவிடைகள் செஞ்சுட்டாங்க. எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்குது. இவருடைய கணவரை பார்த்தீங்கன்னா தானதத்தன் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் எதிர். கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது. அவருடைய உலகம் தனி. வியாபாரத்துக்கு போவாரு, மனைவி மீது பாசமா எல்லாம் இருப்பாரு. ஆனா கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு நம்பவே முடியாது. அவருக்கு இறைவன் இல்லைன்றதை அவருடைய முற்போக்கு சிந்தனையா அவர் வச்சுட்டு இருக்காரு. இப்படி 2 பேரும் நேரு துருவங்கள் 2 பேரும் சேர்த்துக்கு தான் இறைவனுடைய திருவிளையாடல். அப்படி 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கடையில அவருடைய நண்பர் அவர் பார்க்கறாரு. தானதத்தனை பரமதத்தனை பார்க்கறாரு. பார்த்துட்டு 2 மாங்கனிகள் கொடுக்குறாரு. இந்த 2 மாங்கனியும் என் தோட்டத்துல விளைஞ்சதுப்பா, ரொம்ப ருசியா இருக்குது, நீ சாப்பிடுப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடார். பரமதத்தன் கடையில கொடுத்துட்டு போனவனே அவர் என்ன பண்றாங்க, கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இதை கொண்டு போய் வீட்டுல கொடு, வீட்டுல அம்மா இருப்பாங்க, மத்தியானம் நான் சாப்பிட வரும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கொடுத்துறாரு. சரின்னு சொல்லிட்டு வேலைக்காரரும் அந்த பழத்தை காரைக்கால் அம்மையார்ட்ட கொடுத்துறாங்க. அந்த அம்மாவோட இயற்பெயர் புனிதவதியா. அந்த அம்மாட்ட கொடுத்துடுறாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வாங்கி வச்சுட்டு சிவபூஜைலாம் செஞ்சு முடிச்சு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைக்க ஆரம்பிக்கும் போது வெளியே ஒரு குரல் கேட்குது, அம்மா எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது உணவு இருந்தா போடுங்கன்னு கேட்கும்போது ஒரு 80 வயசு ஒரு முதியவர் ஒரு சிவனடியார் சாப்பாடு கேட்கிறார். அப்போதான் அந்த அம்மா பாக்குறாங்க, ஐயா இப்பதான் நான் சமையலுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கேன், சமையல் முடிய ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, எனக்கு பசி கொடுமை தாங்கலமா, நான் சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு, ஏதாவது இருக்கிறத கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது, கணவர் கொடுத்த 2 மாம்பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாம்பழத்தை எடுத்து அறுத்து அவருக்கு உணவு கொடுத்துடுறாங்க. அதை சாப்பிட்டு அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷமா, எனக்கு வயிறு கொழுந்துருச்சுமா, நீ நல்லா இருமான்னு சொல்லிட்டு வாசகர் அந்த சிவனடியார் போயிடுறாரு. இதுக்கப்புறமாக அந்த அம்மா சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சோடனே கணவர் வராரு. அவருக்கு உணவு பரிமாறுறாங்க. பரிமாறும்போது அவருக்கு ஞாபகம் வருது, அந்த நான் பழம் கொடுத்து விட்டேலம்மா, மாம்பழத்தை கொண்டு வாமா சாப்பிடறதுன்னு கேட்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொண்டு மாம்பழத்தை அறுத்து அவருக்கு சாப்பிட வச்சிடுறாங்க. அந்த மாம்பழத்தை நல்லா சாப்பிட்டு முடிக்காது. சாப்பிட்டோன்னே அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவர் நண்பர் சொன்ன மாதிரி அந்த பழம் அவ்வளோ ருசியா இருக்குது, அவ்வளோ ருசியா இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே மறுபடியும் இன்னொரு பழமும் கொடுத்து அதையும் கொடுமான்னு கேட்கும்போது இந்த அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா ஒரு பழத்தை சிவனுக்கு கொடுத்தாச்சு, இவருக்கோ கடவுள் பக்தி கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு தானமா கொடுத்துச்சுன்னா எப்படி நம்புவாரு, வீணான விவாதங்கள் வருமே அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து போய் இருங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த அம்மா சாமி ரூம்கிட்ட போயிடுறாங்க. பூஜை அறைக்குள்ள போய், ஐயா இறைவனே அப்பனே ஆளும் பரம்பொருளே, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் கணவர் இப்ப இன்னொரு பழம் கேட்கிறாரு, அந்த பழத்தை ஒரு சிவனடிக்கு கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் சுவாமி, இதை எப்படி சமாளிக்கப்பேன்னு தெரியல, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க பூஜை படக்கூடிய சிவலிங்கத்தின் திருப்பாதத்துல விழுந்து கதறி அழுகுறாங்க. அழும்போது மேல இருந்து சுவாமி ஒரு பழத்தை டங்க அவங்க கையில போடுறாங்க. அந்த பழம் அந்த அம்மா கைக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பழத்தை கண்ணில் ஊற்றிட்டு இந்த பழத்தையும் கொண்டு போய் அந்த அம்மா அறுத்து அவங்க கணவருக்கு பரமதத்தனுக்கு சாப்பிட கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே இந்த பழம் முதல்ல சாப்பிட்ட பழத்தோட பயங்கர ருசியா இருக்கு. அப்போ அவர் சந்தேகப்படுறார், நான் சாப்பிட்ட முதல்ல சாப்பிட்ட பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, இந்த பழம் ஏது அப்படின்னு கேட்கும்போது இது அந்த பழம் இல்லைன்னு அவர் ஒத்துக்கவே மாட்டேங்க. சொல்லும் போது இந்த அம்மா வேற வழியே இல்லாம புனிதவதி தாயார் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க.
ஐயா நீங்க பழம் கொடுத்து விட்டீங்க, ஒரு சிவனடியார் வந்தார், நான் உணவாக இந்த பழத்தை கொடுத்துட்டேன், இன்னொரு பழம் இருந்ததை நீங்க சாப்பிட்டுட்டீங்க, கடைசியாக அடியால் கொடுத்த பழம் வந்து எனக்கு இறைவன் கொடுத்த பழம் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்பவே இல்லை பரமதத்தன். நீ வா, நம்ம வீட்டு பூஜை அறைக்கு போகலாம், என் கண் முன்னாடி அதை செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேற வழி இல்லாம அந்த புனிதவதி தாயார் அவங்களுடைய சாமி அறைக்கு போய் மறுபடியும் அவர்கள் பூஜை செய்யக்கூடிய அந்த சிவலிங்கத்தின் முன்னால விழுந்து மன்றாடி கேட்கிறாங்க, எனக்கு வேற வழி தெரியல சுவாமி, உங்களை முழுசா நான் நம்புறேன், ஆனா இவர் நம்பல, இவருக்கு வந்து அதை நிரூபிச்சு காமிக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கு சுவாமி, என்னை காப்பாத்துங்க சுவாமின்னு கேட்டுனேன். மறுபடியும் கைலாயத்துல இருந்து சிவபெருமான் ஒரு பழத்தை போட்டுறாரு. அந்த பழம் அந்த அம்மா கைக்கு வந்தது. அது அப்படியே பரமதத்தனுக்கு காமிக்கும் பயங்கர அதிர்ச்சி. இறைவனை நம்பாத ஒருத்தர் வந்து அந்த நிகழ்வை நேரடியாக பார்க்கும்போது அவரால் அதை ஜீரணிச்சிக்கவே முடியல. அந்த பழமும் வாங்கிட்டு அந்த பழம் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, நம்மளுடைய மனைவி வந்து சாதாரண பெண்ணே கிடையாது, இவள் தேவ மங்கை, இவள் வந்து இறைவியால் பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு தெய்வம், இவ கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவே ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் வியாபார நிமித்தமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டார். போனவர் வரவே இல்லை. இந்த அம்மா கணவனை தேடிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் தினந்தோறும் சிவ பூஜை நடந்துகிட்டே இருக்குது. சிவபெருமானுக்கான எல்லா படிவடையும் இந்த அம்மா செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமாக அவங்க பெற்றோர்கள் எல்லாம் கூடி பேசி அவரை தேடி ஆள் அனுப்புவோம்னு சொல்லி பரமதத்தனை தேடி ஆள் அனுப்புறாங்க. போனவர் ஒரு தகவலோட வரார், கூடவே பரமதத்தனும் வரார். என்ன தகவல்? நான் வந்து புனிதவதி தாயார் வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினேன், ஆனா அந்த அம்மா அதீதமான சிவபக்தியில் இருக்காங்க, என்னால அந்த அம்மாவை நெருங்க கூட முடியல, எனக்கு அவங்கள பார்க்கும்போது குடும்பம் நடத்தணும்னு கையெடுத்து கும்பிடதான் தோணுது, அதனால எனக்கு இந்த பெண் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு குழந்தையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கும் புனிதவதியார்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த தகவல் கேட்டவுடனே இந்த புனிதவதியாருக்கு வந்து பயங்கர வருத்தம் ஆயிடுது. அப்போ அந்த அம்மா ஒரு முடிவெடுக்கிறாங்க, இனிமேல் யாருக்கும் நான் பாரமாக இருக்க மாட்டேன், சிவத்தொண்டு புரிவது மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எந்த பூஜை அறையில் அவர்களுக்கு சிவபெருமான் பழம் கொடுத்தாரோ அந்த பூஜை அறைக்கே போய் எனக்கு பெண்ணுருக்கு பதிலாக பேயுரு கொடுத்துரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்கிறாங்க. அவருடைய இளமை பருவத்தை சுவாமி எடுத்துக்கிட்ட வயசான முதிய தோற்றம் கொடுத்தனர். இப்படி உங்களுடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்கும்போது சிவபெருமான் மீது வந்து 2 பதிகம் பாடுறாங்க. அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவபெருமான் மீது நம்ம வந்து நிறைய பதிகம் பாடுறாங்க. அது வந்து அற்புத திருவந்தாதி இரட்டை மணி மாலை என்று சொல்லக்கூடிய பதிகமாக தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பதிகங்கள் திருமுறையில வந்துட்டு 7வது திருமுறையாக சேர்க்கப்பட்டிருக்கு. இதான் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. இவங்க சிவபெருமான் கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா இனிமேல் நான் பிறக்கவே கூடாது, எனக்கு மனித பிறவியே வேண்டாம், அப்படியே பிறந்தாலும் உன்னை மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்கிறாங்க. அதை சுவாமி கொடுத்ததார். இப்படி வரக்கூடிய காரைக்காமருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய சிவாலயங்களுக்கு போறாங்க, சிவபெருமான் வந்து பாடல்கள் போடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு. அப்போ சுவாமி வந்து கனவுல வந்து சொல்ல, எனக்கு உனக்கு வந்து என்னோட ஆனந்த தாண்டவம் பார்க்கணும் இல்லையா, நீ திருவாலங்காடு வா அப்படின்னு சொல்றாரு. திருவாலங்காடு போகும்போது அது வந்து ஒரு சுடுகாடு மாதிரி அது அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாடு வந்து அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு போகும்போது அங்கே பிடிக்கப்பட்ட பெண்களுடைய ஆன்மாக்களை எந்திரிச்சு ஆடுது. அப்போ பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி அந்த ஆன்மாக்களுக்குமே மோட்சம் கொடுக்குறாங்க காரைக்கால். அப்படியாக திருவாலங்காடு போயிடுறாங்க. திருவாலங்காடுல சுவாமி வந்து ஆனந்த தாண்டவம் வர, அந்த ஆனந்த தாண்டவத்தை சுவாமி அம்பாள் இந்த காரைக்காலை தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், மனசு நிறைவாயிடுது. அதற்கு அப்புறமாக திருக்கைலாயம் போகணும்னு முடிவு பண்றாங்க. சரி சொல்லிட்டு திருக்கைலாயத்துக்கு அந்த அம்மா போறாங்க. போகும்போது கைலாய மலை மீது முதல் பாதம் அடி எடுத்து வைக்கும் போது அந்த அம்மா வச்ச உடனே அந்த இடத்துல சிவலிங்கம் வந்து முளைக்கும். அந்த அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. இந்த மலையே முழுசாக சிவலிங்கமா இருக்கும்போது இந்த மலை மீது எப்படி நான் பாதம் வச்சு நடந்து வருவேன், நான் பூஜைக்குடைய இறைவனே இந்த மலையாக இருக்கும்போது எப்படி வருவேன்னு சொல்லிட்டு அம்மா யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தலையாட நடந்து போறாங்க. உருண்டு மேலே போகும்போது முதல் அடியில அந்த அம்மா உருண்டு போகும்போது சுவாமியை தடுத்தாட்கொண்டு அம்பாள் பார்வதி கிட்ட சொல்ல, இதோ என் அம்மா வரா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் சுவாமியை கீழே வந்து ரிஷபரூபத்தில் காட்சி கொடுத்து நமக்கு மோட்சம் கொடுத்துட்றாங்க. இன்னைக்கும் நிறைய சிவாலயங்கள்ல பார்த்தீங்கன்னா நடராஜருக்கு பக்கத்துல ஒரு அம்மா கையில வந்து தாளத்தோட உட்காந்துருப்பாங்க. இந்த அம்மா பேர் காரைக்கால் அம்மையார். இவங்களுக்காக தான் சிவபெருமான் வந்து மாங்கனி திருவிழான்னு ஒரு திருவிழா இன்னைக்கும் காரைக்காலில் உண்டு. இவங்க வாழ்ந்த காலங்கள் 7ஆம் நூற்றாண்டு தான் இவங்களுடைய காலகட்டங்கள். இந்த காரைக்கால் அவங்களுடைய வாழ்க்கையை அவர் நமக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான பக்தியும் அது வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கும்போது இறைவன் நமக்காக இறங்கி வருவார் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை தான் உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடி மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை வல்லம்.
நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு சின்ன கிண்ணம், வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ், இந்த 3 புத்தகத்துல ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு அன்பளிப்பா கொடுப்போம். இதுல எந்த புத்தகம் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். உங்க தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு கொரியர் போடுறோம். நன்றி, வணக்கம்.